நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். செப்டம்பர் மாத ராசி பலன்கள் 2025ஆம் ஆண்டு தனுசு ராசியை பற்றி நாம் பார்க்க போகிறோம். அதில் பார்த்திங்கன்னா குடும்பம், குரு, சனி மற்றும் ராகு ஆகிய மூவரும் அனுகூலமாக சஞ்சரிக்கிறாங்க. மற்ற கிரகங்கள்லாம் உங்களுக்கு சாதகமாக இல்லை. வருமானம் தேவையான அளவுக்கு இருக்கும். குடும்பத்தில் அமைதியும் ஒற்றுமையும் நிலவும். கணவன் மனைவிக்கிடையே பரஸ்பர அன்பும் அந்யுன்யமும் மகிழ்ச்சியை அளிக்கும். சப்தமஸ்தானத்தில் குரு சுக்கிரன் இணைந்திருக்கிறதுனால திருமண முயற்சிகளில் நல்ல வரன் அமையும். குடும்பத்தில் நிச்சயதார்த்தம், திருமணம், வளைகாப்பு, குழந்தை பிறத்தல் போன்ற சுப நிகழ்ச்சிகள் நிகழும். சிலருக்கு சொந்த வீடு அமையும் பாக்கியமும் உள்ளதை கிரகநிலைகள் எடுத்துக்காட்டுது. திருமணமான பெண்மணிகள் உங்களுக்கு சிறந்த ஒரு நேரம்தான். அடுத்தது நாம் பார்க்க போகிறது உத்தியோகம். பொறுப்புகளும் பணிச்சுமையும் அதிகரிக்கும். ஓய்வில்லாத உழைப்பு பணிகளில் வெறுப்பையும் விரக்தியையும் ஏற்படுத்தும். மேலதிகாரிகளின் ஆதரவும் நிர்வாகத்தினரின் பாராட்டுதல்களும் ஓரளவுக்கு மனசுக்கு இதமாக அமையும். ஒரு சிலருக்கு ஊதிய உயர்வையும் எதிர்பார்க்கலாம். இடமாற்றம் ஏற்படுறதுக்கும் சாத்தியக்கூறு உள்ளது. வெளிநாடு சென்று பணியாற்றும் ஆர்வம் இருந்துச்சுன்னா அந்த முயற்சியில் உங்களுக்கு வெற்றிலாம் கிடைக்கும். தொழில் மற்றும் வியாபாரம், அதை பற்றி பார்க்கும் பொழுது வர்த்தகத்துறைக்கு அதிகாரம் கொண்ட அனைத்து கிரகங்களும் சுபபலம் பெற்று வலம் வருவதால் நல்ல முன்னேற்றத்தையும் விற்பனையையும் லாபத்தையும் எதிர்பார்க்கலாம். புதிய விற்பனை நிலையங்களை திறக்கிறதுக்கு ஏற்ற மாதம் இந்த மாதம். வங்கி மற்றும் இதர நிதி நிறுவனங்கள் ஆதரவு தந்து ஒத்துழைப்பாங்க. சந்தை நிலவரம் ஆதரவாக அமையும். உங்கள் சரக்குகளுக்கு நல்ல விலை கிடைக்கும். ஏற்றுமதி துறையினருக்கு லாபகரமான மாதம். வெளிநாடுகளில் உள்ள பிரபல நிறுவனங்கள்கிட்ட ஒப்பந்தங்கள்லாம் கையெழுத்தாகும். சிலருக்கு வியாபாரம் சம்பந்தமாக வெளிநாடு சென்று வரும் வாய்ப்பெல்லாம் உருவாகும். வெளி மாநிலங்களில் கிளை நிறுவனங்கள் திறக்கிறதுக்கு உதவிகரமாக வலம் வருகின்றன கிரகங்கள். அடுத்தது கலைத்துறையினர். குரு, சுக்கிரன் மற்றும் புதன் ஆகிய மூவரும் உங்களுக்கு ஆதரவாக சுபபலம் பெற்று சஞ்சரிக்கிறதுனால நல்ல வாய்ப்புகள் எளிதில் கிடைக்கும். பலர் வெளிநாடுகளுக்கு சென்று அங்கு நிகழும் கலை நிகழ்ச்சிகளில் பங்கேற்கும் சாத்தியக்கூறும் உள்ளது. இதன் காரணமாக வருமானமும் அதிகரிக்கும். செல்வாக்கு நிறைந்த பெரிய மனிதர்களுடன் தொடர்பும் நட்பும் கிடைக்கும். உங்கள் நிதி நிலைமையை சரி செய்து கொள்ள ஏற்ற மாதம்தான். அரசியல் துறையினர். அரசியல் துறையை தங்கள் அதிகாரத்தில் கொண்டுள்ள சுக்கிரன் உள்ளிட்ட அனைத்து கிரகங்களும் சுபபலம் பெற்று திகழ்வதால் கட்சியில் ஆதரவும் செல்வாக்கும் திகழும். கட்சி தலைவரின் வலதுகரமாக செயல்படுவீங்க. செல்வாக்கு மிகுந்த அரசியல் தலைவர் ஒருவருடன் தொடர்பும் நட்பும் ஏற்படும். இந்த தொடர்பு எதிர்காலத்தில் உங்கள் அரசியல் வாழ்க்கையில் முக்கிய மாறுதல் ஒன்றை ஏற்படுத்தும். மாணவ மாணவியர். கல்வித்துறைக்கு ஆதிபத்தியம் கொண்டுள்ள புதன் மற்றும் இதர கிரகங்கள் அனைத்தும் சுபத்துவ பாதையில் வலம் வருது. இதன் காரணமாக கிரகிப்பு திறனும் நினைவாற்றலும் அதிகரிக்கும். தேர்வுகளில் வினாக்களுக்கு சரியான பதிலளித்து வெற்றி பெற இது உதவும். உயர்கல்விக்கு நிதியுதவி எளிதில் கிடைக்கும். தசாபுத்திகள் அனுகூலமாக இருந்துச்சுன்னா வெளிநாடு சென்று சிறப்பு உயர்கல்வி பெறுவதற்கும் சாத்தியக்கூறு உள்ளதை கிரகநிலைகள் உறுதி செய்யுது. அடுத்தது விவசாயத்துறையினர். செவ்வாய், சுக்கிரன் ஆகிய கிரகங்கள் உங்களுக்கு ஆதரவாக நிலை கொண்டுள்ளன. உங்கள் நிலத்தை பார்த்தாலே இதை புரிந்து கொள்ளலாம். பயிர்கள் செழித்து வளரும். தண்ணீர் பற்றாக்குறை இருக்காது. விவசாயத்துறைக்கு அவசியமான அடிப்படை வசதிகளும் எளிதில் கிடைக்கும். திட்டமிட்டு செலவு செஞ்சீங்கன்னா பழைய கடன்களையும் அடைத்து நிம்மதி பெறலாம். அந்த அளவுக்கு கிரகநிலைகள் சுபபலம் பெற்றுள்ளன. அடுத்தது பெண்மணிகள். பெண்மணிகளின் நலன்களை பாதுகாக்கிறதுல
குருவும் சுக்கிரனும் பெரும் பங்கு வகிக்குது. இவ்விரு கிரகங்களும் மிகவும் அனுகூலமாக நிலை கொண்டுள்ளன. இந்த மாதம் முழுவதும் திருமணமான பெண்களுக்கு மகிழ்ச்சியையும் மனநிறைவையும் அளிக்கும்படி குடும்ப சூழ்நிலை அமையும். வேலை பார்க்கும் வனிதையருக்கு அலுவலக சூழ்நிலை அனுகூலமாக இருக்கும். புதிய வேலைக்கு முயற்சிக்கும் பெண்களுக்கு மனசுக்கு பிடித்த நிறுவனத்தில் நல்ல வேலை கிடைக்கும். அறிவுரை: ஜீவனஸ்தானத்தில் செவ்வாய் சஞ்சரிக்கிறதுனால வேலைக்கு சென்று வரும் தனுசு ராசிக்காரவங்களுக்கு அதிகாரிகளின் கண்டிப்பு கவலை தரும். பணிச்சுமை, அன்றாட கடமைகளில் வெறுப்பை ஏற்படுத்தும். பொறுமை, சாதுரியம் மிக மிக அவசியம். பரிகாரம் என்னன்னு பார்க்கும் பொழுது, செவ்வாய்க்கு பரிகாரம் செய்வது சிரமங்களை கணிசமாக குறைக்கும். வைத்தீஸ்வரர் கோயில் தரிசனம் நல்ல பலனை அளிக்கும். இயலாதவங்க அவரவர் வீட்டுக்கு அருகில் உள்ள திருக்கோயில் ஒன்றில் செவ்வாய்க்கிழமை தோறும் தீபத்தில் சிறிது நெய் சேர்த்து வந்தாலே போதும். கோயிலை சுற்றி வெளிப்பிரகாரத்தில் அரிசி மாவுடன் சர்க்கரை பொடியையும் கலந்து கோயில் மதில் சுவரை சுற்றிலும் தூவி விட வேண்டும். மகத்தான பரிகார பலன்களை உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கும்.